வணக்கம். ஜூலை மாதம் 19ஆம் தேதி சஷ்டி திதி, உத்தர நட்சத்திரம், அமிர்த யோகம், ஞாயிற்றுக்கிழமை, ஆடி மாதத்தினுடைய முதல் ஞாயிறு. ஆடி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் முதல் ஞாயிறு, முதல் திங்கள்மோ. சூரியன் கடகத்தில் இருக்கிறார், ஆனால் குரு சேர்ந்து இருக்கிறார். அதனால தான் சூரியனுக்கு கொஞ்சம் தொல்லை. ஏன் சூரியனால் தொல்லை பண்ண முடியலங்கிறது சூரியனுக்கு கொஞ்சம் தொல்லையாக இருக்குது. ஆமாம், ஏன்னா சூரியன் பாதி கெட்டவர், தொல்லை பண்ணுறது பிடிக்கும். சரி, இந்த சூழலில் எப்படி இருக்குது இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆடி மாதம் எப்படி இருக்கிறது? மேஷராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள். உங்களோட பிறவி குணம் 3 நட்சத்திரத்துக்கும் தைரியம், நேர்மை, நாணயம் எல்லாம் ஜெயிக்கும். தில்லு வந்து பாருங்கிற அலட்டல் எல்லாம் ஜெயிக்கும். கிரக நிலைகள் நல்லா இருந்தால் கெட்ட குணமும் ஜெயிக்கும். நல்லது, பிரமாதம், சந்தோஷம். கிருத்திகையில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்னங்க தீபம் காட்டுறது எதுக்கு? கிருத்திகைக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் தலைவர் யார்? சூரியன். அதனால் இல்லை. அனுகூலமான எண் 1, 2, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. நேயர்களை ஏகப்பட்ட பொறாம இருக்குது உங்கள் மேலே. சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஓம் கர்ணனே போற்றி, அருணனே போற்றி, வருணனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லணும். ஆதித்ய ஹிருதயம் ஒரு சுலோகம் இருக்குது, கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். செல்ஃபோன்லேயே இருக்குது, கேட்குறேன், படிங்க. நல்லது, படிங்க. புரியுதோ புரியலையோ சமஸ்கிருதத்தில் இருக்கும். ஏழைகளுக்கு கோதுமை கொடுங்க, பசியாத்துங்க, சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செய்யுங்க, திருஷ்டி இருக்காது, அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் பிரமாதமாக இருக்குது. சூரியனும் ஆடி மாதம் முழுக்க உதவி செய்கிற 4 ராசிகளில் உங்களுக்கு ஒன்று. என்ன உதவி செய்வார்? எதிர்பாராத உதவிகளை தருவார். சந்திரனும் உதவி செய்கிறார். அப்புறம் என்ன? கிருத்திகையில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. கிருத்திகைக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் தலைவர் சூரியன். மொத்தத்தில் சூப்பர் வெற்றி. இன்னைக்கு சந்திரனும் உதவி. அனுகூலமான எண் 3, 4, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. நேயர்களை ஏகப்பட்ட பொறாம இருக்குது உங்கள் மேலே. சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஓம் கர்ணனே போற்றி, அருணனே போற்றி, வருணனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லணும். ஆதித்ய ஹிருதயம் ஒரு சுலோகம் இருக்குது, கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். செல்ஃபோன்லேயே இருக்குது, கேட்குறேன், படிங்க. நல்லது, படிங்க. புரியுதோ புரியலையோ சமஸ்கிருதத்தில் இருக்கும். ஏழைகளுக்கு கோதுமை கொடுங்க, பசியாத்துங்க, சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செய்யுங்க, திருஷ்டி இருக்காது, அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம். பிரமாதமான பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வெற்றி, உயர்வு, நிம்மதி உண்டு. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. நேயர்களை ஏகப்பட்ட பொறாம இருக்குது உங்கள் மேலே. சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஓம் கர்ணனே போற்றி, அருணனே போற்றி, வருணனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லணும். ஆதித்ய ஹிருதயம் ஒரு சுலோகம் இருக்குது, கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். செல்ஃபோன்லேயே இருக்குது, கேட்குறேன், படிங்க. நல்லது, படிங்க. புரியுதோ புரியலையோ சமஸ்கிருதத்தில் இருக்கும். ஏழைகளுக்கு கோதுமை கொடுங்க, பசியாத்துங்க, சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செய்யுங்க, திருஷ்டி இருக்காது, அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. கடகராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. சூரியன் ராசியிலே உட்கார்ந்துட்டு இருக்காரு, அது ஒரு தொல்லை. குரு சேர்ந்துருக்கிறதுனால தொல்லை குறைவு, ஆனாலும் தொல்லை. சந்திரனும் தொல்லை. வீண் பேச்சு, பதட்டம், தடுமாற்றம், அவசரம் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 2, தெற்கு, பச்சை. நிதானம். நேயர்களை சிறப்பாக இல்லை இன்னைக்கு. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு கோயிலில் எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க, அல்லது எண்ணெய் இருந்து அணைஞ்சிருக்கிற தீபத்தை மறுபடியும் ஏற்றி வைங்க. ஒரு தப்பும் இல்லை. யாரோ ஒருத்தர் ஏற்றி வச்சு அணைஞ்சு போன தீபத்தை ஏற்றுறது புண்ணியம். செய்யுங்க. மனசுக்குள்ள ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி. சுக்ரீவனும் மனுவும் சூரியனோட அம்சம். இந்த மந்திரங்கள் எல்லாம் மன சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க, அனுபவத்தில் பார்ப்பீங்க. இதை தலைவலிக்கு டீ குடித்த மாதிரி இருக்கும். ஆமாம், ஒய்ஃப் போட்ட டீ மாதிரி இருக்கும். சார், தலைவலிக்கு காரணமே ஒய்ஃப் தான் சாருங்க. அதிங்க சார். ஏழை எளியவங்களுக்கு குலதெய்வத்தை நினச்சி தீபம் ஏற்றி, குலதெய்வத்தை நினச்சி ஏழை எளியவர்களுக்கு பசியாத்துங்க.
சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் படித்து பாருங்கள். அதுவும் ஆடி மாதத்தில் வெண்முரசு படிக்கிறது ரொம்ப நல்லது. செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, வெண்முரசுன்னு போட்ட போதும். ஆமாம், இதெல்லாம் செய்யுங்க, தோக மாட்டீங்க, கெடுதல் வராது. சார் வெற்றி வருமா? வராது. நல்லது நடக்குமா? நடக்காது. அவ்வளோதான். ஆனால் சிம்ம ராசிக்கார நேயர்களே, உங்கள் ராசிக்கு தலைவரும் கிழமைக்கு தலைவரும் சூரியன் தான். ஆனால் அவர் உதவி பண்ணலை, சந்திரனும் உதவி பண்ணலை. அலட்டல், வீண் கர்வம், திமிர் பேச்சு, ஆமாம், இதெல்லாம் அதிகமாக இருக்கு. தோற்று போயிடுவீங்க. அதை உங்களால் தாங்க முடியாது. எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 1 வடக்கு பச்சை. நேயர்களே, சிறப்பாக இல்லை இன்னைக்கு. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு கோயிலில் எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. அல்லது எண்ணெய் இருந்து அணைஞ்சிருக்கிற தீபத்தை மறுபடியும் ஏற்றி வைங்க. ஒரு தப்பும் இல்லை. யாரோ ஒருத்தர் ஏற்றி வச்சு அணைஞ்சு போன தீபத்தை ஏற்றுறது புண்ணியம். செய்யுங்க. மனசுக்குள்ள ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி. சுக்ரீவனும் மனுவும் சூரியனோட அம்சம். இந்த மந்திரங்கள் எல்லாம் மன சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க. அனுபவத்தில் பார்ப்பீங்க. இதை தலைவலிக்கு டீ குடித்த மாதிரி இருக்கும். ஆமாம் ஆமாம், ஒய்ஃப் போட்ட டீ மாதிரி இருக்கும். சார் தலைவலிக்கு காரணமே ஒய்ஃப் தான் சாருங்காதீங்க. சரி, ஏழை எளியவங்களுக்கு குலதெய்வத்தை நினச்சி தீபம் ஏற்றி, குலதெய்வத்தை நினச்சி ஏழை எளியவர்களுக்கு பசியாத்துங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் படித்து பாருங்கள். அதுவும் ஆடி மாதத்தில் வெண்முரசு படிக்கிறது ரொம்ப நல்லது. செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, வெண்முரசுன்னு போட்ட போதும். ஆமாம், இதெல்லாம் செய்யுங்க, தோக மாட்டீங்க, கெடுதல் வராது. சார் வெற்றி வருமா? வராது. நல்லது நடக்குமா? நடக்காது. அவ்வளோதான். ஆனால் கன்னிராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. சூரியன் ஆடி மாதம் முழுக்க உதவி செய்கிற 4 ராசிகளில் உங்களுக்கு ஒன்று எதிர்பாராத லாபத்தை தருவார். சந்திரனும் ஹெல்ப் பண்ணுறார். மனசு தெளிவாக இருக்குது, புத்தி தெளிவாக இருக்குது. நல்ல நாள். அனுகூலமான எண் 1 3 தெற்கு மேற்கு பச்சை மஞ்சள். நேயர்களை, ஏகப்பட்ட பொறாம இருக்குது உங்கள் மேலே. சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஓம் கர்ணனே போற்றி, அருணனே போற்றி, வருணனே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லணும். ஆதித்ய ஹிருதயம் ஒரு சுலோகம் இருக்குது, கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். செல்ஃபோன்லேயே இருக்குது. கேட்குறேன், படிங்க. நல்லது, படிங்க. புரியுதோ புரியலையோ, சமஸ்கிருதத்தில் இருக்கும். ஏழைகளுக்கு கோதுமை கொடுங்க, பசியாத்துங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செய்யுங்க, திருஷ்டி இருக்காது, அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. துளாராசிக்கார நேயர்களை, சூரியன் உதவி தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. 10ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார். உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் முன்னேற்றம், பிரமாதமான உதவி. அதனால் உங்களுக்கு சந்திரனும் உதவி செய்கிறார். நல்லது, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. நல்லது, சந்தோஷம். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. நேயர்களே, ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, பொறாமல் இருக்குது. சூரியனுக்கு தீபம் காட்டிருங்க. ஓம் அருணனே போற்றி, அருணனே போற்றி, சுக்ரீவனே போற்றி, உஷாதேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஏழைகளுக்கு பசியாத்துங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, சூரியனும் சரியில்லை, சந்திரனும் சரியில்லை. எனவே பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், அவசரம், வேகம் இதெல்லாம் இருக்குது. எப்படி தப்பிக்கிறது? வழிபாடு பண்ணணும். சொல்கிறோம் என்ன வழிபாடு. அனுகூலமான எண் 7 வடக்கு பச்சை. நிதானம், பொறுமை. வழக்கமான வேகம் வேணாம். யோசனை பண்ணி வேலை செய்யுங்க. கிரக நிலைகள் நல்லா இல்லை. நேயர்களே, சிறப்பாக இல்லை இன்னைக்கு. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு கோயிலில் எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. அல்லது எண்ணெய் இருந்து அணைஞ்சிருக்கிற தீபத்தை மறுபடியும் ஏற்றி வைங்க. ஒரு தப்பும் இல்லை. யாரோ ஒருத்தர் ஏற்றி வச்சு அணைஞ்சு போன தீபத்தை ஏற்றுறது புண்ணியம். செய்யுங்க. மனசுக்குள்ள ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி. சுக்ரீவனும் மனுவும் சூரியனோட அம்சம். இந்த மந்திரங்கள் எல்லாம் மன சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க. அனுபவத்தில் பார்ப்பீங்க. இதை தலைவலிக்கு டீ குடித்த மாதிரி இருக்கும். ஆமாம் ஆமாம், ஒய்ஃப் போட்ட டீ மாதிரி இருக்கும். சார் தலைவலிக்கு காரணமே ஒய்ஃப் தான் சாருங்காதீங்க. சரி, ஏழை எளியவங்களுக்கு குலதெய்வத்தை நினச்சி தீபம் ஏற்றி, குலதெய்வத்தை நினச்சி ஏழை எளியவர்களுக்கு பசியாத்துங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் படித்து பாருங்கள். அதுவும் ஆடி மாதத்தில் வெண்முரசு படிக்கிறது ரொம்ப நல்லது. செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, வெண்முரசுன்னு போட்ட போதும்.
ஆமாம், இதெல்லாம் செய்யுங்க, தோக மாட்டீங்க, கெடுதல் வராது. சார் வெற்றி வருமா? வராது. நல்லது நடக்குமா? நடக்காது. அவ்வளோதான். ஆனால் தனுசு ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், கோபம் அதிகம், தேவையற்ற பேச்சு அதிகம், வழிபாடு முக்கியம், நிதானமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், யோசித்து பண்ணணும், எனவே கவனமாக இருக்கணும், தேவையற்ற பேச்சு அதிகம். உத்திராடத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் போடணும். ஏன்? சூரியன் தான் ஞாயிற்றுக்கிழமைக்கும் உத்திராடத்துக்கும் தலைவர். மொத்தத்தில் வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 7, மேற்கு பச்சை. நேயர்களை சிறப்பாக இல்லை இன்னைக்கு. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு கோயிலில் எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க, அல்லது எண்ணெய் இருந்து அணைஞ்சிருக்கிற தீபத்தை மறுபடியும் ஏற்றி வைங்க. ஒரு தப்பும் இல்லை. யாரோ ஒருத்தர் ஏற்றி வச்சு அணைஞ்சு போன தீபத்தை ஏற்றுறது புண்ணியம். செய்யுங்க. மனசுக்குள்ள ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி. சுக்ரீவனும் மனுவும் சூரியனோட அம்சம். இந்த மந்திரங்கள் எல்லாம் மன சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க. அனுபவத்தில் பார்ப்பீங்க. இது தலைவலிக்கு டீ குடித்த மாதிரி இருக்கும். ஆமாம், ஒய்ஃப் போட்ட டீ மாதிரி இருக்கும். சார் தலைவலிக்கு காரணமே ஒய்ஃப் தான் சாருங்க. அதிங்க சார், ஏழை எளியவங்களுக்கு குலதெய்வத்தை நினச்சி தீபம் ஏற்றி, குலதெய்வத்தை நினச்சி ஏழை எளியவர்களுக்கு பசி ஆற்றுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் படித்து பாருங்க. அதுவும் ஆடி மாதத்தில் வெண்முரசு படிக்கிறது ரொம்ப நல்லது. செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. வெண்முரசுன்னு போட்ட போதும். ஆமாம், இதெல்லாம் செய்யுங்க, தோக மாட்டீங்க, கெடுதல் வராது. சார் வெற்றி வருமா? வராது. நல்லது நடக்குமா? நடக்காது. அவ்வளோதான். ஆனால் மகர ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர் உண்டு, நல்ல நாள், பிரமாதம், நிம்மதி. உத்திராடத்தில் பிறந்தவங்க உத்திராடத்தினுடைய தலைவர் சூரியன்கிறதுனாலையும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் அவர் தான்ங்கிறதுனாலையும் தீபம் போடணும். உத்திராடம் 3 நட்சத்திரத்துக்கும் அனுகூலமான எண் 7, 9, வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. நேயர்களே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, பொறாமல் இருக்குது. சூரியனுக்கு தீபம் காட்டிருங்க. ஓம் அருணனே போற்றி, அருணனே போற்றி, சுக்ரீவனே போற்றி, உஷாதேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. கும்பராசிக்கார நேயர்களை சந்திராசிரமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. கோபமாக வரும், தேவையற்ற வம்பு வரும். கவனம். 3 நட்சத்திரத்துக்கும் அவிட்டம், சதயம், பூரட்டாதி. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை இல்லை இல்லை. ஞாயிற்றுக்கிழமை இல்லை, திங்கக்கிழமை இல்லை. ஜாக்கிரதை. ஆமாம், 3 நட்சத்திரத்துக்கும் மனசு புத்தி சரியா இல்லை. அசை உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். ஜாக்கிரதை. வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். நேயர்களை சிறப்பாக இல்லை இன்னைக்கு. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு கோயிலில் எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க, அல்லது எண்ணெய் இருந்து அணைஞ்சிருக்கிற தீபத்தை மறுபடியும் ஏற்றி வைங்க. ஒரு தப்பும் இல்லை. யாரோ ஒருத்தர் ஏற்றி வச்சு அணைஞ்சு போன தீபத்தை ஏற்றுறது புண்ணியம். செய்யுங்க. மனசுக்குள்ள ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி. சுக்ரீவனும் மனுவும் சூரியனோட அம்சம். இந்த மந்திரங்கள் எல்லாம் மன சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க. அனுபவத்தில் பார்ப்பீங்க. இது தலைவலிக்கு டீ குடித்த மாதிரி இருக்கும். ஆமாம், ஒய்ஃப் போட்ட டீ மாதிரி இருக்கும். சார் தலைவலிக்கு காரணமே ஒய்ஃப் தான் சாருங்க. அதிங்க சார், ஏழை எளியவங்களுக்கு குலதெய்வத்தை நினச்சி தீபம் ஏற்றி, குலதெய்வத்தை நினச்சி ஏழை எளியவர்களுக்கு பசி ஆற்றுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் படித்து பாருங்கள். அதுவும் ஆடி மாதத்தில் வெண்முரசு படிக்கிறது ரொம்ப நல்லது. செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. வெண்முரசுன்னு போட்ட போதும். ஆமாம், இதெல்லாம் செய்யுங்க, தோக மாட்டீங்க, கெடுதல் வராது. சார் வெற்றி வருமா? வராது. நல்லது நடக்குமா? நடக்காது. அவ்வளோதான். ஆனால் மீனராசிக்கார நேயர்களே சிறப்பான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர் உண்டு, நல்ல நாள், பிரமாதமான முன்னேற்றம். கலக்குறீங்க, சந்தோஷம். அப்புறம் என்ன, நல்லா இருக்குதுங்க, கலக்குங்க, சந்தோஷம், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர் உண்டு, நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். அப்புறம் என்ன, சந்திரனும் உதவி செய்கிறார், சூரியனும் உதவி செய்கிறார். உங்கள் பிறவி பலமான தைரியமும் பெருந்தன்மையும் புத்தி கூர்மையும் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. நேயர்களே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, பொறாமல் இருக்குது. சூரியனுக்கு தீபம் காட்டிருங்க. ஓம் அருணனே போற்றி, அருணனே போற்றி,
சுக்ரீவனே போற்றி, உஷாதேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்க, ஏழைகளுக்கு பசியாத்துங்க, சிக்கன சிரமம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணுங்க, உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. நேயர்களை எப்படி இருக்க போகிறத ஞாயிற்றுக்கிழமைங்கிறத உள்ளது உள்ளபடி சொல்லியிருக்கோம், அவ்வளவுதான். தொடர்ச்சியாக சில ராசிகளுக்கு 4 நாட்கள் சரியில்லைன்னு சொல்கிறோம். பாவம் போங்க, 3 நாளில் நிறுத்திடுவோம், 4வது நாள் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவோம்லாம் சொல்ல மாட்டான். எனவே உள்ளது உள்ளபடி சொல்லிடுறோம். கோச்சிக்கிட்டீங்களா? ரைட்டு. அப்புறம் என்ன பண்ணுறது? கிரகநிலைகள் என்ன இருக்கோ அதை சொல்கிறோம். சரி, இந்த ஆடி மாதம் முழுக்க சூரியன் 4 ராசிகளுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார். ரிஷபத்துக்கு, கன்னிக்கு, துலாமுக்கு, கும்பத்துக்கு. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.